ரோய் கொலின் ஃபார்ம்னா என்ன பாத்திரலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் தான். ஹீரோ இன்ட்ரோடக்ஷன்ல என்ன ஆகும்? ஹீரோ பின்னாடி தான் எல்லா பீப்புளும் ஒருத்தரா நம்மளுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. கரெக்ட்டா? ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் தான் நிக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது, இந்த ஒரு மேட்ரிக்ஸ்லயும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர்ன்னு சொல்லிட்டு, இந்த மாரி அவங்களோட ரைட்ன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ரைட் சைட் நம்மளோட மெயின் எலிமெண்ட் இருக்காங்கன்னா, மெயின் எலிமெண்ட்னா என்னன்னு தானே கேட்கிறீங்க? அது ஒண்ணுமே இல்லப்பா. ஒவ்வொரு ரோலயுமே 0 இல்லாம ஃபர்ஸ்ட் வர நான் 0 தான் நம்மளோட ஹீரோஸ். சோ, அந்த நான் 0 ரோஸ்க்கு கீழ அந்த நான் 0 ஹீரோஸ்க்கு கீழ இருக்கிறவங்க எல்லாருமே 0 இருக்கணும். இதுதான் உன்னோட 2வது ரூல். 3வது ரூல் என்னன்னு கேட்கிறீங்க? ஒரு வேள 0 ரோஸ் இருக்கு அப்படின்னா, அது லாஸ்ட் பெஞ்சரா இருக்கணும். அப்படி இந்த 3 ரோலையும் ஈக்குவேட் பண்ணுனா, அது ரோ எக்கோலியன் ஃபார்ம். இந்த மேட்ரிக்ஸ் ரோ எக்கோலியன் ஃபார்ம்ல இருக்காங்களான்னு பாத்துறாங்களாமா? இதுல இருக்க ஹீரோஸ ஃபர்ஸ்ட் ஹைலைட் பண்ணுங்க. இந்த ஹீரோஸ் எல்லாமே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர்ன்னு சொல்ல எல்லாரும் ரைட் சைடுல பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க. அண்ட் அது கூட ஒவ்வொருத்தர் ஹீரோஸுக்கு கீழ இருக்கிறவங்க எல்லாருமே 0 இருக்காங்க. 0 ரோ இங்க இல்லவே இல்ல. ஆனா இது ஒரு பெர்ஃபெக்ட்டான ரோ எக்கோலியன் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப இந்த மேட்ரிக்ஸ் நம்மளோட ரோ எக்கோலியன் ஃபார்ம்ல இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹீரோவ கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹீரோ லெஃப்ட் சைடுல வந்துடுறாரு. சோ இது ரோ எக்கோலியன் ஃபார்ம்ல இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த மேட்ரிக்ஸ பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மேட்ரிக்ஸ்ல என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஓகே, இந்த மேட்ரிக்ஸ் ரோ எக்கோலியன் ஃபார்ம்ல இருக்கா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கூடவே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட தீம் மின்னல் பெய்டு கிளாஸஸ்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம இந்த QR கோட ஸ்கேன் பண்ணுங்க.